வணக்கம் யூடியூப் உங்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாகவே வீடியோ போடுறதுன்னு உங்களுக்கே தெரியும். என்னடா அந்த பொண்ணு நினச்சா போடுறதுன்னு நினைக்கலன்னா அப்படின்னு சொல்கிறீங்க, நினச்சிக்குவீங்க. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். அப்புறம் ஒன்று சொல்லிக்கிற விருப்பப்படுறேன். இப்போ ஓட்டை லிஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் எடுக்கிறாங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து கயிறு வைக்கிறாங்க, அப்புறம் கண்ணு இது ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ அரசியல் வந்து எல்லாருமே வந்து அரசியலில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி ஐயா திட்டம் விட்டுருக்காருன்னு இப்போ எல்லா இடத்துலையும் லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கள்ள ஓட்டு வந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? முன்னாடியெல்லாம் வந்து நிறையா கள்ள ஓட்டு போடுவாங்க. இப்போ வந்து கள்ள ஓட்டு ரொம்ப போட முடியாதுன்னு சொல்லி தான் இந்த சிஸ்டம் கொண்டாந்துருக்காங்க. ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகர் வந்தாலும் சரி, நடிகர் இல்லாத ஒரு ஆளுங்க வந்தாலும் சரி, சரிங்களா, யாரும் ஊழல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களும் வந்து அவங்க மகன்களுக்கு, மகளுக்கு, பேத்திக்கு, பேரனுக்கு 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு அரசியலுக்கு வந்தாங்கன்னா காசு சேர்க்காம இருக்க மாட்டாங்க. ஏழை மக்களுக்கு யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. லஞ்சம் கொடுத்து தான் அவங்களுக்கு ஓட்டு வாங்குவாங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து தான் ஓட்டே போட சொல்கிறாங்க. இப்போலாம் ஒரு 1000 ரூபாயா கொடுத்தாங்கன்னா மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? வாயை பிளந்துருவாங்க. காசை கண்டா ஏழை மக்கள் வந்து காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை. அதாவது வந்து வறுமைக்கு கீழே உள்ளவங்களாம் வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட்டே போடுறாங்க. 10 பேர்கிட்ட வாங்கிட்டு 10 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு ஆளுக்கிட்ட வந்து எல்லோரும் வாங்கினாங்கன்னா, அவங்களுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கும் எல்லாருமே போடுவாங்க ஓட்டு. போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, போடுவாங்க. அதனால் இப்போ என்னன்னா, இப்போ நடிகர் வேறு வர்றாரு இல்லையா? நடிகர் வேறு இப்போ ஆட்சிக்கு வரப்போறாரு. அவர்கிட்டையுமே நான் 2-3 தடவை யூடியூப்லாம் பேசி அனுப்பியிருக்கேன். விஜய்னா எனக்கு ஒரு இடம் இருக்குது, எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடாக கட்டித்தாங்க அப்படின்னு. இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நான் யூடியூப்பில் பேசி அனுப்புறது யாருக்குமே தெரியாதா? சொல்லுங்கள். எனக்கு ஒரு இடம் கிடக்கு, எனக்கு வீடு கட்ட வசதி இல்லை, 2 பிள்ளைகளை வச்சுருக்கேன். சரிங்களா? நான் ஒரு வீட்டு வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு வரேன். ஏன் முடிஞ்சால் விஜயண்ணா இந்த ஊரே கொண்டாடுறீங்களா? ஏன் அந்த விஜய் அண்ணனுக்கு தெரியலையா நான் யூடியூப்பில் பேசி அனுப்புறலாம்? ஏன் மக்களுக்கு தெரியலையா? ஏன் இந்த இவங்கள மீடியாவுக்கெலாம் தெரியலையா? மீடியாக்காரவங்களாம் போய் எவ்வளோதோ கண்டுபிடிக்கிறாங்க, எவ்வளோதோ பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் அப்புறம் யூடியூப்லாம் மக்கள்லாம் இந்த பேசி போடுறாங்க. இந்த இதெல்லாம் போடுறாங்க இல்லையா? நிறைய பேர் இப்போ போட்டு ஒரு 2-3 பேர் நடிக்கிறதுக்கெலாம் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு லேடி முடியை கூட கட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது கூட இன்ஸ்டாகிராமில் பேசி அனுப்புது. அது கூட இப்போ சேலை வியாபாரம் பண்ணுது. இந்த உதயசம்மதிலாம் கூட இந்த சேலை வியாபாரம் அவங்களாம் இன்னமும் பெரிய சாதித்த மாதிரி எல்லாம் போய் மீடியாவிலலாம் போய் பேட்டி எடுத்தாங்க. ஏன் நான் வந்து இப்போ இந்த ஒரு 3 வருஷமாக நான் போட்டிருக்கேன். அவங்களுக்குலாம் தெரியலையா? அப்புறம் என்னங்க எங்கள் ஊரில் நல்ல தண்ணியாக இருக்குது, சின்ன இது குற்றாலம் இருக்குது, வாங்கன்னு சொல்லியெல்லாம் ஒரு இதாக போட்டு பண்ணிட்டாங்க. ஏன் அதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியுது? ஏன் நாங்கள் பேசுகிறது தெரியலையா? எந்த ஒரு கட்சிக்காரனும் எந்த ஒரு இதுவும் யாரும் எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நம்ம உதவின்னு கேட்டோம்னா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நம்ம கஷ்டப்படுறாங்களே ஒரு பொண்ணு, நம்ம வந்து உதவி பண்ணோம்னு யாரும் நிற்க மாட்டாங்க மக்கள். இதுதான் உண்மை. பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?